அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவரை இறைவனுக்காக நேசிக்கிறாரோ, இறைவனுக்காக வெறுக்கிறாரோ, இறைவனுக்காக கொடுக்கிறாரோ, இறைவனுக்காக தடுக்கிறாரோ, அவர் இறை நம்பிக்கையை பரிபூர்ணமாகி விட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறது. இறைவனுக்காக நேசிப்பதும் வெறுப்பதும் உள்ளம் சார்ந்த செயல், கொடுப்பதும் தடுப்பதும் உடல் சார்ந்த செயல். ஒட்டுமொத்தத்தில் இறை நம்பிக்கையை பரிபூர்ணம் அடைய நமது செயல்கள் அனைத்தும் மார்க்கத்தின் அடிப்படையிலும் இறை நேசத்தின் அடிப்படையில் வெளிப்பட வேண்டும். இறை நம்பிக்கையின் சுவையை ஒருவர் அடைய ஆசைப்பட்டால் அவர் ஒருவரை நேசிக்கட்டும். அவரை இறைவனுக்காக அன்றே வேற எந்த காரணத்திற்காகவும் நேசிக்க கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நம்முடைய நேசம் பாசம் அனைத்து செயல்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் அமைத்துக் கொள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.